வணக்கம் நண்பர்களே, உங்களை அன்போடு இந்த சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. நீங்க செலவு பண்ற இந்த நேரம் கண்டிப்பா வீண் போகாதுன்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா அத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம வீடியோக்களை பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. உங்க நண்பர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்ட அவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு ரொம்ப முக்கியமானது. நம்மில் பலரையும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் பாதிக்கிற ஒரு விஷயம். அதுதான் உயர் ரத்த அழுத்தம், அதாவது ஹை பிளட் பிரஷர். இந்தியாவில் பல லட்சம் மக்கள் இந்த பிரச்சனையால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. ஏன்னா பல நேரங்களில் இதற்கான அறிகுறிகள் வெளியே தெரியாது. தலைவலி, தலை சுற்றல் மாதிரி சின்ன அறிகுறிகள் வந்தாலும் நாம அதை சோர்வுன்னு நினைச்சு விட்டுடுவோம். ஆனா உடம்புக்குள்ள அமைதியா இருந்து மெல்ல மெல்ல நம்ம உறுப்புகளை சேதப்படுத்தும். நாம இதை கவனிக்காம விட்டா திடீர்னு ஒரு நாள் மாரடைப்பு, பக்கவாதம், சிறுநீரக பாதிப்புன்னு பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துடும். அப்போ இந்த உயர் ரத்த அழுத்தம் வர்றதுக்கு என்ன காரணம்? முதல் மற்றும் முக்கிய காரணம் நம்மளோட மாறிப்போன வாழ்க்கை முறை. அதிகப்படியான மன அழுத்தம் ஒரு பெரிய வில்லன். நாம டென்ஷனா இருக்கும்போது நம்ம உடம்புல அட்ரினலின், கார்டிசோல் போன்ற ஹார்மோன்கள் சுரக்கும். இது தற்காலிகமா ரத்த அழுத்தத்தை அதிகமாக்கும். ஆனா இந்த அழுத்தம் தொடர்ச்சியா இருக்கும்போது ரத்த அழுத்தமும் நிரந்தரமா அதிகமாகிடுது. இதோட முறையான தூக்கம் இல்லாதது, உடல் உழைப்பு குறைஞ்சு போனது, இதெல்லாம் சேர்ந்து இதயத்துக்கு அதிக வேலையை கொடுக்குது. இதுக்கு மேல நம்மளோட உணவு பழக்கம், அதிகமா உப்பு, கொழுப்பு, சர்க்கரை சேர்த்துக்கிறது, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், உடல் பருமன், சில சமயம் பரம்பரையாக கூட இந்த பிரச்சனை வரலாம். இந்த காரணங்களால நம்ம இதயத்தோட வேலைப்பழு அதிகமாகுது. இரத்த நாளங்கள்ல அழுத்தம் கூடி உடலோட மத்த உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்படுது. சரி, இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த என்ன செய்யணும்? முதல்ல நம்ம சாப்பாட்டு தட்டிலிருந்து சில உணவுகளை கண்டிப்பா நீக்கணும். இது ரொம்பவே முக்கியமான படி. முதல்ல உப்பு, அதாவது சோடியம். உப்பு அதிகமா இருக்கிற உணவுகள் உடம்புல தண்ணீரை தேக்கி வைக்கும். இதனால ரத்தத்தோட கன அளவு, அதாவது வால்யூம் அதிகமாகி ரத்த அழுத்தம் ராக்கெட் வேகத்துல கூடும். ஊறுகாய், அப்பளம், கருவாடு, சிப்ஸு, சாஸ் வகைகள் மட்டும் இல்ல, நம்ம நினைக்காத பல உணவுகளான பிரெட், பேக்கரி பொருட்கள், சில சமயம் இனிப்புகள்ல கூட உப்பு மறைஞ்சிருக்கும். அதனால இதையெல்லாம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா சர்க்கரை. இனிப்பு அதிகமா இருக்கிற உணவுகள், குளிர்பானங்கள், கேக், பிஸ்கெட் இதெல்லாம் உடல் எடையை அதிகமாக்கும். உடல் எடை அதிகமானா ரத்த அழுத்தமும் அதிகமாகும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான சர்க்கரை ரத்த நாளங்களோட உள் சுவர்கள்ல ஒருவித வீக்கத்தை ஏற்படுத்தி ரத்த அழுத்தத்தை இன்னும் மோசமாக்கும். அதனால சர்க்கரைக்கு முடிஞ்ச வரைக்கும் ஒரு பெரிய குட் பை சொல்லுங்க. மூணாவது, கொழுப்பு நிறைந்த உணவுகள். குறிப்பா சிவப்பு இறைச்சி, பொரித்த உணவுகள், துரித உணவுகள், அதாவது ஜங்க் ஃபுட்ஸ். இதுல இருக்கிற கெட்ட கொழுப்பு, அதாவது எல்டிஎல் கொலஸ்ட்ரால், நம்ம ரத்த குழாய்களில் படிஞ்சு அதை கடினமாக்கிடும். ரத்த குழாய் ஒரு ரப்பர் பைப் மாதிரி இல்லாம ஒரு இரும்பு பைப் மாதிரி ஆயிடும். இதனால இதயம் இன்னும் அதிகமா சிரமப்பட்டு ரத்தத்தை பம்ப் பண்ண வேண்டியிருக்கும். இது பிளட் பிரஷரை இன்னும் அதிகமாக்கும். கடைசியா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். பாக்கெட்ல வர்ற சூப், நூடுல்ஸ், ரெடிமேட் உணவுகள்ல சுவைக்காகவும் கெட்டு போகாம இருக்கவும் அதிகப்படியான உப்பு, சர்க்கரை மற்றும் கெட்ட கொழுப்புகளை சேர்ப்பாங்க. இதுல நைட்ரேட் மாதிரியான வேதிப்பொருட்களும் இருக்கலாம். இந்த உணவுகளின் வசதிக்காக நாம ஆசைப்பட்டாலும் அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நீண்ட காலத்துல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏற்கனவே உயர் ரத்த அழுத்தம் இல்லாதவங்க கூட இந்த உணவுகளை அதிகமா சாப்பிட்டா அவங்களுக்கும் இந்த பிரச்சனை வர வாய்ப்பு அதிகம். அப்போ எதைத்தான் சாப்பிடுறதுன்னு கேக்குறீங்களா? நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு. நம்ம உணவில் கீரைகள், காய்கறிகள், பழங்களை அதிகமா சேர்த்துக்கணும். இதுல இருக்கிற பொட்டாசியம் உடம்புல இருக்கிற சோடியத்தோட அளவை சமநிலைப்படுத்த உதவும். அது சோடியத்தோட கெட்ட விளைவுகளை வெளியேற்றும் ஒரு நண்பன் மாதிரி. முழு தானியங்கள், ஓட்ஸ், பிரவுன் ரைஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லது. புரதத்துக்கு மீன், கோழி இறைச்சி, பருப்பு வகைகளை எடுத்துக்கலாம். பால் பொருட்களை பொறுத்தவரை கொழுப்பு நீக்கப்பட்ட பால், தயிர் சிறந்தது. நட்ஸ் மற்றும் விதைகள்ல, உதாரணமா பாதாம், வால்நட்ல உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகள் இருக்கு. இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது. உணவு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கை முறையிலும் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரணும். மன அழுத்தத்தை குறைக்க தியானம், யோகா செய்யலாம். இல்லனா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல, உதாரணமா பாட்டு கேட்கறது, தோட்ட வேலை செய்யறதுல கவனம் செலுத்தலாம். தினமும் குறைஞ்சது 7 முதல் 8 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் ரொம்ப அவசியம். தூங்கும்போதுதான் நம்ம உடம்பு தன்னைத்தானே சரி செய்து ரத்த அழுத்தம் குறையும். அது மாதிரியே தினமும் ஒரு 30 நிமிஷமாவது வாக்கிங், ஜாகிங் அல்லது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும் போது நம்ம இதயம் பலமாகுது, ரத்த ஓட்டமும் சீராகுது. இங்க சொன்னது எல்லாமே பொதுவான ஆலோசனைகள் தான். உங்களுக்கு உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருந்தா நீங்க சுயமா எந்த முடிவும் எடுக்காம முதல்ல ஒரு மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவதுதான் மிக மிக முக்கியம். உங்க உடல்நிலைக்கு ஏற்ப சரியான உணவு பழக்கம், உடற்பயிற்சி மற்றும் தேவைப்பட்டால் மருந்துகளை அவர்தான் பரிந்துரைப்பார். சரியான கவனிப்பும் வாழ்க்கை முறை மாற்றங்களும் இருந்தா உயர் ரத்த அழுத்தத்தை சுலபமா கட்டுக்குள்ள வச்சு ஆரோக்கியமான நீண்ட வாழ்க்கையை வாழலாம். இது ஒரு சுமையில்லை, உங்க மேல நீங்களே காட்டிக்கிற அக்கறை. இந்த மாற்றங்களை இன்றிலிருந்தே தொடங்குவோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க.
நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.